விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவும் முதன்மை செயலாளர் துரை வைகோவும் மனம் விட்டு பேசினார்கள். நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவை திரும்பப் பெறுவதாக சென்னையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு துரை வைகோ அறிவிப்பு. அடுத்த வீட்டு பிரச்சினை குறித்து பேசக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எனவே மதிமுக விவகாரம் குறித்து கருத்து சொல்ல எதுவும் இல்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கருத்து. மகாராஷ்டிரா, ஹரியானா என உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்ற இடமெல்லாம் பாஜக ஆட்சி அமைந்துள்ளது. இனி அடிக்கடி தமிழகத்திற்கும் அமித்ஷா வருவார். இங்கும் பாஜக ஆட்சி அமையும் என திண்டுக்கல்லில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. திருச்சி உறையூரில் மாநகராட்சி விநியோகிக்கும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து 3 பேர் உயிரிழந்திருப்பதற்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம். முன்னர் சென்னை பல்லாவரத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடந்தது. அப்போது குடிநீர் குறித்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் திமுக ஓடி ஒழிந்தது. திமுகவின் அந்த போக்கு இப்போதும் தொடர்கிறது என அண்ணாமலை குற்றச்சாட்டு. டெல்லியில் இருந்து தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் உண்மையில் ஸ்டாலினிடம் இருந்து தமிழகம்தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், ஜாதிய மோதல்கள், ஒழுக்கமின்றி நடந்து கொள்ளும் திமுக அமைச்சர்கள் என அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழையால் கும்பக்கரை அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையின் போது 2 சொகுசு கார்களில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 258 கிலோ குட்கா கடத்திய ராஜஸ்தானைச் சேர்ந்த 4 பேர் கைது. திருப்பூரில் ராட்சச குடிநீர் குழாய் மீது பொருத்தப்பட்ட குடிநீர் வால்வு பழுதாகி இருப்பதால் தினமும் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக சாக்கடையில் கலப்பதாகவும், இதுகுறித்து மாநகராட்சியில் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ள மறுப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை. திருச்சி உறையூர் பகுதியில் பொதுமக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஆய்வு மேற்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு வீடாக நாளை சோதனை நடத்த இருக்கிறோம். குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஆய்வில் எந்த கலப்படமும் இல்லை என திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் தகவல். மதுரையில் மது போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக வீட்டிற்குள் வைத்து இளைஞரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர் நடராஜன் ஆயுதத்துடன் காவல் நிலையத்தில் சரண்டர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 80 கிலோ குட்கா பறிமுதல். இது தொடர்பாக பாலாஜி, மகேந்திர பிரசாத் ஆகிய 2 கைது. திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தை அருகே டன் கணக்கில் குப்பையில் வீசப்பட்டிருந்த பெரிய வெங்காயம் குடோனில் இருப்பு வைக்க முடியாததால் பெரிய வெங்காயத்தை மூட்டை மூட்டையாக நொய்யல் ஆற்றங்கரையோரம் வீசப்பட்டது. புதுச்சேரி அருகே தவளக்குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக கோவிலில் சாமியாடி குறி சொல்லும் முதியவரின் தலையில் கிரைண்டர் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றடைந்தார். நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து அரசியல் பேசியிருக்கிறேன். சரியான நேரத்தில் அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் தமிழகத்தின் அரசியல் மேப் மாறியிருக்கும் என பாஜக நிர்வாகி குஷ்பு ஆதங்கம். மக்கள் நலத்திட்டங்களை வழங்குவது போல வழங்கிவிட்டு மக்களை கொச்சையாக பேசுவது திமுகவுக்கு புதிதல்ல. அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி வரிசையில் இப்போது திமுக பேச்சாளர் தமிழன் பிரசன்னாவும் இணைந்துள்ளார் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். அதிமுகவின் கண்ணீர் அஞ்சலி போராட்டத்திற்கு நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன். தேர்தல் வரும்போது இதுபோன்ற நாடகங்களை பார்த்துதான் ஆக வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கிரேனில் இருந்து இயந்திரம் அறுந்து விழுந்து ஜெய்சங்கர் என்ற தொழிலாளி உயிரிழப்பு. திமுகவை மட்டும் விசிக நம்பி இருப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் அரசியலில் விசிகவால் எந்த முடிவையும் எடுக்க முடியும். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த எதிர்க்கட்சிகளிடம் இருக்கும் ஒரே துருப்புச்சீட்டு விசிக தான் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து. பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்கிய இண்டிகோ விமானம் மீது டெம்போ வாகனம் மோதி விபத்து. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அமைச்சர் பொன்முடியின் கருத்துக்கு எதிராக திருப்பத்தூர் மாவட்ட வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே அதிமுக போராட்டம். அதில் காவல்துறையினருடன் அதிமுகவினர் தள்ளுமுள்ளு.
தமிழையும் தமிழர்களையும் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றனர். இன எதிரிகள் நம்மை வெற்றி கொள்ள முடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மதிமுக சார்பில் ஏப்ரல் 26ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. நீட் விவகாரத்தில் திமுக துரோகம் செய்கிறது என அதிமுக கண்ணீர் அஞ்சலி போராட்டம் நடத்திய நிலையில் அதிமுகவினருக்கு தைரியம் இருந்தால் சட்டசபையில் பேச சொல்லுங்கள் என அமைச்சர் துரைமுருகன் பதில். கர்நாடகாவில் கோவில் திருவிழாவில் தேரின் மேல் பகுதி சரிந்து விழுந்ததில் பக்தர்கள் அதிர்ச்சி. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பிராமணர்கள் குறித்து தரக்குறைவாக பேசியதற்கு இயக்குனரும் நடிகருமான அனுராக் காஷ்யப் மன்னிப்பு கேட்ட நிலையில் அந்த மன்னிப்பு எனது கருத்துக்காக இல்லை, எனது குடும்பத்திற்கு மிரட்டல் வருவதால் மன்னிப்பு கேட்கிறேன் என அனுராக் காஷ்யப் மீண்டும் பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட இடப்பிரச்சனையால் ஜேசிபி மூலம் கடையை இடித்த சம்பவத்தால் பரபரப்பு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே நள்ளிரவில் கடை இடிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பாலூர் பகுதியில் நரபலி கொடுக்கப்பட்டதாக வெளியான தகவலால் அதிர்ச்சி. சென்னையை சேர்ந்தவர்கள் அங்கு வந்து ஆடு, பன்றி, கோழி உள்ளிட்டவற்றை பலியிட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. இந்தியாவில் மார்ச் மாதத்தில் மட்டும் கூடுதலாக 4440 5G இணைய சேவைக்கான டவர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். மத்திய பிரதேசத்தில் தலைக்கவசம் அணியாத பெண்ணை தடுத்து நிறுத்திய காவல் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. கேரளாவின் திருச்சூரில் வளர்ப்பு நாய் தொடர்பாக பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒருவருடன் சண்டை ஏற்பட்ட நிலையில் நாயை வளர்த்தவர் பக்கத்து வீட்டில் இருந்தவரை குத்தி கொன்றதால் பரபரப்பு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் இந்தியாவில் உள்நாட்டு போர் ஏற்பட உச்சநீதிமன்றமே காரணமாக அமையும் என்ற பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே கருத்தால் சர்ச்சை. ஜம்மு காஷ்மீரின் ராம்பான் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் இருந்து மீட்பு. உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் காசாவை விடுவிப்போம், பாலஸ்தீனத்தை விடுவிப்போம் போன்ற வாசகங்கள் கொண்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத் பகுதியில் நடந்த கலவரத்தில் வீட்டிற்குள் புகுந்த தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் நாளை இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் பொருளாதாரம், வர்த்தகம், பிராந்திய அரசியல் விவகாரங்கள் குறித்து வான்ஸ் விவாதிப்பார் என தகவல். ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பை ரஷ்யா அறிவித்த நிலையில் அதை மீறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி குற்றச்சாட்டு. காசாவில் போரிடுவதை தவிர வேறு வழி இல்லை, போராட்டத்தால் தான் அச்சுறுத்தல் இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்த அமைச்சர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கண்டனம். தனது மொபைல் போனை 20 ஆண்டுகளாக ஒட்டு கேட்கின்றனர் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது போன் ஒட்டு கேட்கப்படுவதாக கூறியது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு சீமான் பதில். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அவரை நாடு கடத்துவதற்கு இன்டர்போல் உதவியை நாட வங்கதேசம் முடிவு செய்துள்ளதாக தகவல். இப்போதைய அரசியல் சூழ்நிலை திமுகவுக்கு சாதகமாக இல்லை என உள்துறை தகவல் கொடுத்துள்ளதால் கூட்டுறவு சங்க தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நடத்த திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல். சத்தீஸ்கரின் படேசட்டி கிராமத்தில் 11 நக்சல்கள் சரண் அடைந்ததை அடுத்து அந்த கிராமம் நக்சல்கள் இல்லாத முதல் கிராமமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் என்னை தேர்ச்சி பெற வைத்து விடுங்கள் என ஒரு மாணவன் 500 ரூபாய் நோட்டை விடைத்தாளுக்குள் வைத்திருந்ததால் 10ஆம் வகுப்பு விடைத்தாளை திருத்திய ஆசிரியர்கள் அதிர்ச்சி. பீகாரின் மேற்கு சம்பரான் பகுதியில் ஒரு காவலர் தனது சக காவலரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. சம்பவ இடத்திலிருந்து தோட்டாக்கள் மீட்பு. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை. உடுமலைப்பேட்டை மூணாறு சாலையில் கேரள வனத்துறையினர் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சின்னாறு சோதனை சாவடியில் முதன்முறையாக தானியங்கி பதிவு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் 17 வயது சிறுவனை கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் பெண் ரவுடி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.